Hi and welcome back to my channel. இன்னைக்கு லஞ்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் சீ ஃபுட்டு தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மீன் சமைச்சு. ஸோ மஞ்சப்பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. ப்ரான்ஸும் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ தலை வாழெல்லாம் குழம்புக்கு சேர்த்துட்டு மிச்சம் ரிமைனிங் பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரைக்கு ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இது கூட முழு சோம்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், முழு கார்லிக் இருந்தால் அதையும் ஒரு 2-3 க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சரி, மிக்சியில் போடுறதால அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்தது, அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் காரம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 to 4 ஸ்பூன்ஸ் இல்லாமல் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைம் இருந்ததுன்னா லாஸ்ட்டாக அதையுமே புழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த ஃபிஷ் பீசஸ் மேலே. இப்போ மசாலா அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் வெறும் ப்ளெயின் அரிசி மாவு, அதோட மசாலா, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு ஃபிஷ் மேல் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோன்னா தான் அந்த பதம் நமக்கு கரெக்டாக தெரியும். எந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் வெள்ளைப்பூடும் சோம்பும் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும் போது ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த விரால் மீன்லாம் இந்த ஃப்ளேவரில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு இருந்த மீனும் நல்லா இருந்ததுன்னா அந்த மசாலாவுக்கும் அந்த மீனுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு நம்ம சமைச்சு கொடுத்து விட முடியாது, அதனால நான் சமைக்க ஆரம்பிச்சதே 12-12:30 போல தான் ஆச்சு. ஸோ ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஈவினிங் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. நான் அகெயின் நைட் டின்னருக்குமே அதே மீன் குழம்பு ப்ரான்ஸ் தான். இந்தமாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் தடவிட்டு ஒரு 1 hour கிட்ட நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். எனிவேஸ் நான் குழம்பெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ குழம்புக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைக்கிறது பெட்டர். குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சுடு பண்ணியிருக்கேன். ஸோ தட் புளி எனக்கு குயிக்காக ஊறி வந்துடும். ஆக்சுவலாக புளி நான் சேர்த்ததை விட இன்னும் ஒரு சின்ன நெல்லிக்களவு சேர்த்துருந்தோம்னா குழம்புற டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நிறைய நல்லெண்ணெயில் வெந்தயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டாச்சு. 2 பச்சை மிளகா கீரியும் சேர்த்துக்கலாம். 4 பூண்டை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, ஸோ குயிக்காக பண்ணி முடிக்கணுன்றனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ புளி தண்ணியை ஃபஸ்ட்டாக லைட்டாக அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ ரிமைனிங் அந்த புளியோட பல்ப்பில் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி புளி நம்ம லாஸ்ட் மினிட்டில் சேர்க்க முடியாட்டி கூட ஒரு டொமேட்டோவை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் அந்த டேங்கினஸ் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புத்தூள் வேணான்னா கூட அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர டைமில் அடுப்பை சிம்க்கு மாற்றிட்டு ஒவ்வொரு ஃபிஷ் பீசஸாக பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா குக்காகி பாதி பதம் வெந்திருக்கும். அந்த டைம் அரைச்ச தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன பதம் வந்துருச்சு. போட்ட மீனோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா குக் ஆகிட்டு இருக்கிற அந்த டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு குழம்போட திக்னஸ் பொறுத்து தண்ணி ஆட் பண்ணுறதோ இல்லை அப்படியே விட்டுறதோ இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு குழம்பு திக்னஸ் கரெக்டாக இருந்தது. குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துட்டு அது சிம்லேயே கொதிக்கட்டும். இப்போ எனக்கு மிளகாத்தூள் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதித்து மேலே எண்ணெய் ஃபார்ம் ஆகும், படர்ந்து வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக குழம்பு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் நான் ஃபிஷ் பொரியலும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதோட ரிமைனிங் ஆயிலும் குழம்புல சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ப்ரான்ஸ் தொக்கு தான் பண்ண போகிறேன். இதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் ப்ரான்ஸோட கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் அது நம்ம தொக்கோடு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுலேயும் கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் இறங்கியிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அது சிம்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அது தன்னால் அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி சுருங்கி வரும். அப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ ப்ரான்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நான் தொக்கோட மிக்ஸ் பண்ணும் போதும் ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வரும். ஸோ தனியாக நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ண அவசியம் கிடையாது. அதே ஆயிலில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள்,
இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது, அப்புறம் 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி தொக்கு ஃபார்முக்கு வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். முழு சீரகமாக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மறுபடியும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரான்ஸ் சமைக்கும் போது அதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ப்ரான்ஸ்க்கு தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றி திக்காக ஒரு மசாலா ஃபார்முக்கு வரும். அந்த டைம் நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா ஃபார்மில் இருக்கும். அந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் குழம்புல அந்த காரத்தோட ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இதே ப்ரான் தொக்கு நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு 3 ஃபிஷ் பீசஸ் மட்டும் பொரிச்சிட்டு ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் பொரிக்கிறது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும். ஸோ 2 பக்கமும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ரெட் மிக்சிங்கில் ஒரு கலர் காம்பினேஷன் வரும். அந்த டைம் நல்லா குக் ஆகிட்டு அர்த்தம். அந்த டைம் நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். Hope you like my video. Thank you and happy food.